Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா the Chennai Silks. VVD 80 years of legacy in consumer goods. சார் வணக்கம். வணக்கங்க. தேர்தல் இன்னும் ஒரு வருஷத்தில் வரப்போகுது. நிறைய புதிய திட்டங்களும் தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதில் முக்கியமான திட்டமாக பார்க்கப்படுறது நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம். மக்களை தேடி மருத்துவத்திலிருந்து இந்த திட்டம் எவ்வளவுக்கு வித்தியாசமான திட்டம், இதனுடைய அவுட்கம் நமக்கு ஒன்று வந்திருக்கோம். இப்போ ஒரு ஸ்கீம் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுதுன்னா அதுக்கான அவுட்கம் நம்மக்கிட்ட ஒரு தகவல் வரும். இதோடைய அவுட்கம் என்னவா இருக்குது? இல்லை, அடிப்படையிலே மக்கள் தேடிய மருத்துவம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொற்ற நோய்கள், அதாவது இன்ஃபெக்ஷஸ் டிசீசஸ், அப்புறம் தொற்றா நோய்கள், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு மருத்துவராக சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு டயபெட்டோஜெனிக் ஜீனே இருக்குது. அப்புறம் நம்மளோட டபுள் எபிடமிக் சொல்லுவோம். என்னென்னா நகர்ப்புறத்துலேயும் சரி, சமுதாயத்தில் விளிம்புநிலை மக்களுக்கும் இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய், அப்புறம் அதனால் விளைவுகள். இப்போ நீங்கள் பிபி இருக்குது, ஆனால் பிபி இருக்கிறதே தெரியல. ஆனால் உறுப்புகள் பாதிப்பாகாமல் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன், மாரடைப்பாகி ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். அப்போ தான் முதல்ல பிபி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறேன். இல்லை, நீரிழிவு நோய் இருக்குது, கிட்னி அளவு கழிவளவு அதிகமானக்கப்புறம் அப்போ தான் ஐயோ எனக்கு சுகர் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருந்திருந்தாங்க. அப்போ நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் மக்கள் தேடிய மருத்துவம் என்னென்னா, நீங்கள் முக்கியமாக நீரிழிவு நோய், இரத்த கொதிப்பு, அதனால் வர இருதய பாதிப்பு, அப்புறம் அதனால் வர சிறுநீரக பாதிப்பு எல்லாமே மக்களை தேடி போய் மருத்துவம் சாப்பிட்ணும். ஏன்னா 2 விஷயம் நடக்குது. ஒன்று, கேஸ் டிடெக்ஷன். இது ஒரு ஐஸ்பர்க் ஃபெனாமன் சொல்லுவோம். நீங்கள் ஐஸ்பர்க் டைட்டானிக் படத்தை பார்த்துருப்பீங்க. ஐஸ்பர்க்கோட நீர்நிலை மேலே தான் ஐஸ்பர்க்கோட மழை அளவு தெரியும். ஆனால் நீர்நிலை கீழே எவ்வளோ அளவு இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி தான் எவ்வளோ பேருக்கு பிபி இருக்குது, சமுதாயத்தில் எவ்வளோ பேருக்கு சுகர் இருக்குன்னா, ஒன்று மருத்துவ அமைப்பு, மருத்துவ கட்டமைப்புக்கு தான் அது கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் இந்த ஸ்கீம் என்ன பண்ணுறோம், மக்களை தேடி போகுது. மக்களை தேடி போகும்போது அங்கே டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து செவிலியர்கள், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் போய் பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுவாங்க. பிறகு சுகர், கேப்லரி சுகர் செக் பண்ணுவாங்க. பிறகு அவங்களுக்கு டயக்னோஸ் பண்ணி ஆரம்ப சுகாதார நேரத்தில் டாக்டரை ஒரு தடவை பார்க்க வச்சுட்ட பிற்பாடு பிறகு மாதம் அவங்க வீட்டுக்கே மருந்து டப்பா போய் சேருது. இப்போ நாங்கள் பிளானிங் கமிஷன் ஆய்வு பண்ணும்போது முதல் முறையாக பிளட் ப்ரெஷர் டிடெக்ட் பண்ணுற பர்சன்டேஜ் 23-24% மேலே அதிகமாகிடுது. முதல் முறையாக தான் உடம்புல நீரிழிவு நோய் இருக்குதுன்னு 17.6% வரைக்கும் நம்ம நியூ டிடெக்டட் கேசஸ். அப்போ இவங்களுக்கு நம்ம மருந்துகள் நம்ம கொடுக்கும்போது இது இரத்த கொதிப்பினால் வர ஸ்ட்ரோக், நீரிழிவினால் வர சிறுநீரக பாதிப்பு, அதுக்கப்புறம் மாரடைப்பு போன்ற பிரைமரி அண்ட் பிரைமாடியல் ப்ரிவென்ஷனுக்கான ப்ரோக்ராம் தான் மக்கள் தேடிய மருத்துவம். இப்போ 2 கோடி தாண்டி ரிப்பீட் சர்வீசஸ் வரையும் 3 கோடி தாண்டி இப்போ சர்வதேச அளவில் நம்மளோட மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விருதே வாங்கினாங்க, UN அவார்டே வாங்கினாங்க. ஓகே, நலமுடன் காப்போம் ஸ்டாலின் அப்படின்னு ப்ரோக்ராம் என்னென்னா, உங்களுக்கு நல்லா தெரியும் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப்ஸ் நிறைய தனியார் லேப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அரசாங்கத்திலே ஒரு குறிப்பிட்ட ரேட் ஃபிக்ஸ் பண்ணி சப்சிடைஸ் ரேட்டில் மாஸ்டர் செக்கப் ஸ்கீம்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இப்போ மக்கள் இருக்கும் இடத்துல ப்ரிவென்டிவ் மாஸ்டர் செக்கப் ஸ்கீம்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதில் பிபி சுகர் மெஷர்மெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் இசிஜி, எக்கோகார்டியோகிராம், அல்ட்ராசவுண்ட், அது மட்டும் இல்லாமல் செஸ்ட் எக்ஸ்ரே, அது மட்டும் இல்லாமல் மார்பக புற்றுநோய்க்காக மேமோகிராம், பிறகு கர்ப்பப்பை அடிப்பகுதியில் சர்விக்கல் கேன்சர் பண்ணுற டிடெக்ஷன் சென்டர்ஸ் போட்டு காம்ப்ரிஹென்சிவாக அந்தந்த ஸ்பெஷாலிட்டிஸ் கொண்டு ஸ்பெஷாலிட்டி ரீதியாக உங்களோட ஸ்க்ரீன் ஹெல்த் ரீதியாக பரிசோதனை மூலமாக, ரத்த பரிசோதனை மூலமாக காலையில் நீங்கள் ரவுண்ட் செக்கப் முடிச்சுட்டு மாலை நேரத்துக்குள்ளே உங்களோட கம்ப்ளீட் மெடிக்கல் ரெக்கார்டை ஃபைல் போட்டு மக்கள்கிட்ட கொடுத்துரும். இப்போ மெடிக்கல் ஃபைல் என்கிட்ட இருக்குது. இப்போ இந்த மெடிக்கல் ஃபைலில் எனக்கு சுகர் இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, சிறுநீரக பாதிப்பு இருக்கா, கல்லீரல் பாதிப்பு இருக்கா, என்னோடய லிவர் எப்படி இருக்குது, அப்புறம் மார்பக புற்றுநோய்கள் இருக்கா, எனக்கு சர்விக்கல் கேன்சர் இருக்கா என்று பல்வேறு தரப்பட்ட சிகிச்சை முறைகளுக்கான ரெக்கார்டு, ஹெல்த் ரெக்கார்டு வந்துருச்சு. இப்போ நான் ஹெல்த் ரெக்கார்டை அந்தந்த ஆரம்ப சுகாதார நிலையமோ, அந்தந்த மருத்துவக் கல்லூரிக்கோ, இல்லை நான் தனியார் பார்க்குறேன்னா தனியாருக்கோ அந்த ஃபைலை கொடுத்துட்றாங்க. ஸோ எல்லார்கிட்டையும் இந்த மருத்துவ ஃபைலை நம்ம கொடுக்குறோம். அப்போ இந்த ஸ்கீம் என்ன இருக்குன்னா, இப்போ 1 ஹெல்த் அவேர்னஸ், 2 ஹெல்த் டிடெக்ஷன், 3வது அந்த டிடெக்ஷனுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணனால பிற்காலத்தில் வரும் பெரும் விளைவுகளான நோய்களை தடுப்பு. ஹெல்த் இன்டர்வென்ஷன் மட்டும் தமிழ்நாட்டு முதல்வர் என்ன பண்ணுறாரு, முதலீடுன்னு அவர் சொல்கிற. இன்றைக்கி கூட காலை உணவு திட்டத்தில் இது சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா, தன்னோட தமிழ்நாட்டு மக்களை
ஆரோக்கியமாக சுகாதார ரீதியாக பாதுகாப்பது அரசோட தலையாய கடமை. அந்த அடிப்படையில் தான் நலமுடன் காக்கும் ஸ்டாலின் திட்டம் வந்து இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பயங்கர கூட்டம் எங்கெங்கெல்லாம் மக்கள் புழங்குற இடத்துல மக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து ஐடென்டிஃபை பண்ணி லொக்கேட் பண்ணி மாநகராட்சி மக்கள் நல்வாழ்வுத்துறை எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் கோஆர்டினேட் பண்ணி பிறகு ஒரே மக்களுக்கு எந்த வகையான பிரச்சனை ஏசல் ஃப்ரீயாக முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிக்கும் தகுந்த வசதிகள்லாம் பண்ணி இந்த நிகழ்ச்சி போயிட்டுருக்கு. மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தினுடைய அந்த பலன்கள் சில விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. அதை வந்து நான் ஃபீல்ட்லேயே வந்து உணர்ந்திருக்கேன். இப்போது எனக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ அவங்களே செக் பண்ணும்போது நம்ம முன்னாடியே வந்து அதை கண்டுபிடிக்க முடியும், ப்ரிவென்ஷன் எடுக்க முடியும் அப்படின்றது. மக்களை தேடி மருத்துவத்துக்கும் நலம் காக்கும் ஸ்டாலினுக்கும் இந்த இடைப்பட்ட காலம் வந்து நமக்கு 2-3 ஆண்டுகள் ஆயிருக்கு. இப்போ இதுவும் வந்து ஒருத்தருடைய ஃபுல் பாடி செக்கப் மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு வேணுமா? இப்போ எல்லோருமே வந்து ஃபுல் பாடி செக்கப் எடுக்க போகிறதில்ல. கவர்மெண்ட்டில் ஒரு சப்சிடி ரேட்டில் கொடுக்கப்பட்டாலும் யாரோ ஒருத்தர் பிரச்சனை வந்தால் தான் போய் எடுக்க போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கான இதே நோய் இருக்கா அப்படின்றதே வந்து ஹார்ட் அட்டாக் வர்ற வரைக்கும் இப்போ எல்லா வயசுலையுமே ஹார்ட் அட்டாக் வந்து நார்மல் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒரு 3 வருஷ கேப் வந்து இந்த திட்டத்துக்கு ஏன் விழுந்தது? இதே நம்ம முன்னாடியே கொண்டு வந்தால் இன்னும் 3 வருஷம் கேப்னு நம்ம சொல்கிறத விட என்ன நான் சொல்கிறேன்னா, ஏன்னா நீங்கள் எல்லா வகையான தமிழ்நாடு முதல்வர் வந்து எப்பொழுதும் ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணி அந்த லான்ச் பண்ண ப்ரோக்ராமோட இம்பேக்ட் அசஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபாலோ அப் ஆக்ஷன் பண்ணுறது தான் அவரோட இயல்பு. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, காலை உணவு திட்டம் பைலட் பேசிஸாக முதல் வந்து சில குறிப்பிட்ட பள்ளிக்கூடத்தில் நம்ம ஆரம்பித்தோம். பிறகு என்ன பண்ணோம், ரூரல் ஸ்கூல்ஸு, பிறகு அனைத்து அரசாங்க பள்ளிகள், அப்புறம் அரசு உதவி பெறும் பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் கிராமப்புற சூழல், இன்றைக்கி அரசு உதவி பெறும் பள்ளிகள் நகர்ப்புற சூழல். ஸோ ஃபேஸ்ட் மேனர் தான் அவர் ப்ரோக்ராம் போட்டு அந்த ப்ரோக்ராமில் எங்கெங்கே கேப்ஸ் இருக்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணுவார். இப்போ நீங்கள் வளமான மருத்துவ கட்டமைப்பு தமிழ்நாடு, ரைட்டா? இப்போ நீங்கள் வந்து சின்ன கிளினிக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஆரம்ப சுகாதார நிலையம் சரி, இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலும் சரி, இல்லை மருத்துவக் கல்லூரி சரி, தமிழ்நாடு தான் அதிகமான மருத்துவ கட்டமைப்பு இருக்கிற இடம். கிட்டத்தட்ட 8713 பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இருக்குது, 266 டிஸ்ட்ரிக்ட் பிளாக் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, 36 மேலே அரசாங்க மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இருக்குது, ரைட்? இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்படி இருந்தோம் மக்கள் கிட்ட போய் சேர்க்கறதுக்கு மக்கள் தேடிய மருத்துவம் வந்து ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் ஃபார் நான் சொன்ன மாதிரி இந்த NCD டிசீசஸ். இப்போ நலமுடன் காப்போம் அடிஷ்னல் நம்ம எப்படி ஸ்க்ரீன் பண்ணலாம், பிரஸ்ட் கேன்சர் எப்படி ஸ்க்ரீன் பண்ணலாம், கார்சினோமா சர்விக்ஸ் எப்படி ஸ்க்ரீன் பண்ணலாம். சரி, மக்கள் தேடிய மருத்துவத்தை பிபி செக் பண்ணுறீங்க, இப்போ வந்து இருதய பாதிப்பிற்கான எக்கோ கார்டியோகிராம் எங்கே போய் செக் பண்ணுவீங்க? ஓகே, நீங்கள் வந்து சிறுநீரகத்துக்கு அல்ட்ராசவுண்டில் கிட்னி சைஸ் பார்க்கலாம், கல்லீரல் சிதைவு லிவர் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் பார்க்கலாம். அதை எப்படி பண்ணுறது? இப்போ எல்லா பிரைமரி ஹெல்த் சென்டர்லையும் அல்ட்ராசோனோகிராம் இருக்குமா? எல்லா பிரைமரி ஹெல்த் சென்டர்லையும் ரேடியாலஜிஸ்ட் கிடைப்பாங்களா? எல்லா பிரைமரி ஹெல்த் சென்டர்லையும் மேமோகிராம் இருக்குமா? எல்லா பிரைமரி ஹெல்த் சென்டர்லையும் நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீனிங் பண்ணுறதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் பார்க்க முடியுமா? ஸோ பிரைமரி ஹெல்த் சென்டர் வந்து அடிப்படையான பிரைமரி ஹெல்த் சர்வீசஸ் கொடுக்குறது தான் பிரைமரி ஹெல்த் சென்டர். அப்போ பிரைமரி சென்டரில் MBBS முடித்த ஒரு டாக்டர் வந்து உங்கள் அடிப்படையான ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு தேவைப்படும் போது உங்களை டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கோ இல்லை தேவைப்படும் போது உங்களை வந்து மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கோ அனுப்புவார். இப்போ உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டையும் கூப்பிட்டு வந்து நம்ம வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கும் போது மக்கள் வந்து ரொம்ப பயணத்தில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. முக்கியமாக முதியவர்கள், வயதானவர்கள், சில பேர்லாம் இப்போ பார்த்திங்கன்னா சில சர்வீஸ்லாம் பார்க்குறோம். நம்ம தமிழ்நாட்டில் தான் 12ஆம் வகுப்புலேயே சில பேருக்கு ரத்த கொதிப்பு இருக்குது. சில ஸ்கூல் சர்வீஸில் போனது ஏர்லி டயபெட்டிஸ் வந்து காலேஜ்லேயே சில பேருக்கு இருக்குது. முக்கியமாக 35 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு அவங்க 10 வருஷம் தன்னை உடம்புல எதுவுமே இல்லையே. ஏன்னா நம்ம டெமோகிராஃபி ஆஃப் டிசீசஸே பேட்டர்ன் மாறுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் ஹைப்பர் டென்ஷன் டயபெட்டிஸ்லாம் 60 வயசுக்கு மேலே தான் வரும், ஹார்ட் நோயெலாம் 70 வயசுக்கிட்ட தான் வரும்னு சொல்கிறது போய் இப்போ எங்கள் தீவிர சிகிச்சை பிரிவுலாம் ICUவாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு 10 வருஷம் முன்னாடியே 15 வருஷம் முன்னாடியே 23 வயசுலேயே எனக்கு பிபி இருக்குமா, 24 வயசுல எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குமா அப்படின்னு நம்மளை பரிசோதனை பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ அவங்களுக்குலாம் வாய்ப்பு. அப்போ ஒரு 10 வருஷம் அவரை வந்து சக்கரை நோய் உடம்புல இருக்கன்னு தெரியாமல், கொழுப்பு அதிகமாக இருக்க தெரியாமல், ரத்த அழுத்தம் அதிகம் இருக்கமா தெரியாமல், அந்த ரத்த குழாய் அடப்பு ஏற்பட்டதுக்கப்புறம் 35 வயசுலேயே மாரடைப்பில் இறந்து போகிறத பார்க்குறோம். நல்லா தான் இருக்கேன், அவருக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லைங்க, ஆனால் எப்படிங்க இறந்து போயிட்டாருங்கிற ஒரு பெற்றோர்களும் அவங்களோட குழந்தைக்கு இறந்து போன 35 வயசு மேலே அழுகிற விஷயத்தெல்லாம் பார்க்குறோம். ப்ரொடக்டிவ் லைஃப் அப்போ தான் கல்யாணம் இருக்கும், அப்போ தான் குழந்தை பிறந்திருக்கும். அந்த டைமில் வந்து இந்த மாதிரி நோய்களால் மாரடைப்பாக ஒரு முறை பிரச்சனையும் பார்க்குறோம். கேன்சர் ஸ்க்ரீனிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேமோகிராம் வந்து எவ்வளோ எசென்ஷியல்னா, பிரஸ்ட்டு கேன்சரை வந்து யூஸ்வலாக லேடிஸ் வந்து தான் மார்பகத்தில் ஒரு கட்டி இருக்குது அவங்க கண்டறியது ஒன்று, அதை பற்றி விழிப்புணர்வு இல்லை, வெளியில் சொல்ல மாட்டாங்க. பரவி போய் தான் தான் மார்பில் ஒரு கட்டி வருதுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வருவாங்க. அதில் முன்கூட்டி டிடெக்ட் பண்ணிடுறோம். கார்சினோமா சர்வீஸ்க்கு நம்ம திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டு முதல்வர் இப்போ HPV வேக்சின் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். சர்வதேச ஐரோப்பிய நாடுகளுக்கு ஈக்குவலண்ட்டாக ஹியூமன் பேப்பிலோமா வேக்சின் வைரஸ் வேக்சினுக்கு
அடிவயிறு கர்ப்பப்பை அடிப்பகுதியில் இருக்க சிஎஸ் சர்விக்ஸ் போட்டு தடுப்பூசியும் போடுறோம். ஸோ இந்த மாதிரியான முயற்சிகள் நடக்கும்போது நீங்கள் சுகாதாரத்துலேயும் மருத்துவத்துலேயும் என்யூமரண்ட் ஸ்கீம்ஸு நீங்கள் உருவாக்கி நீங்கள் ப்ராப்பராக டெலிவர் பண்ணுறது வந்து அதுக்கு அளவே இல்லைன்றேன். ஏன்னா அதோட இன்டான்ஜிபிள் பெனிஃபிட் அதிகம்ன்றேன். தமிழ்நாட்டினுடைய இந்த சுகாதாரத்துறையை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு விஷயத்துக்கு வந்து 2 இது இருக்கும். ஒன்று, அது கிராஜுவலாக க்ரோ ஆகிட்டே இருக்கிறது. ஒரு கட்டத்தில் அந்த வளர்ச்சி நின்று அதனுடைய பேஸில் இருக்குது. இப்போ வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் வந்து ரொம்ப பிக்ரஸான டீமாக இருந்தாங்க, அபாயகரமான டீமாக இருந்தாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த பழைய பெருமையிலே அந்த டீம் கொஞ்ச நாள் நின்றுச்சு. தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை இப்போ எந்த இடத்துல இருக்குது? ஏன்னா 2017 தமிழ்நாட்டுக்கு வந்த WHO ரெப்ரசன்டேட்டிவ் டாக்டர் நட்டா மென்னா அப்படி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டினுடைய ஹெல்த் இண்டிகேட்டர்ஸை இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்களோட ஒப்பிட முடியாது, சில ஐரோப்பிய நாடுகளோட தான் நம்ம ஒப்பிட முடியும், அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு முதலமைச்சர் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை பற்றி பேசும்போது இந்திய ஒன்றியம் தமிழ்நாட்டுக்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது இருக்குது அப்படின்றார். நம்ம தொடர்ச்சியாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கோமா, இல்லை ஏதோ ஒரு இடத்துல சுகாதாரத்துறையினுடைய வளர்ச்சி தேக்கம் அடைஞ்சு அந்த பேஸ்லேயே நம்ம ட்ராவல் ஆகிட்டு? இல்லை, அடிப்படையில் நீங்கள் வந்து எதை நீங்கள் சொல்ல வரீங்கன்னா, ஒரு மாநிலத்தில் ஒரு சுகாதாரத்துறை கட்டமைப்பு அளவுகோல் பண்ணுறது பார்த்திங்கன்னா குழந்தை இறப்பு சதவீதம், தாய் இறப்பு சதவீதம், அப்புறம் பிரசவத்துக்கு அப்போ உள்ள பிரச்சனைகள், பிறகு தடுப்பூசி போடும் விழுக்காடு, இதெல்லாம் ஒரு பிரைமரி ஸ்டேட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் ஹெல்த்தில் தான் இருந்தது. ஒரு ஸ்டேட் வந்து இது வந்து அவங்க ஹெல்த்தில் வந்து பெஸ்ட் ஸ்டேட்டாக இருக்காங்களா அப்படின்னா இது அடிப்படை தான் சொல்லுவோம். இப்போ கேரளா நம்ம எடுத்துப்போம், தமிழ்நாட்டை எடுத்துப்போம், ஹரியானாவை எடுத்துப்போம். இது மாதிரி வளர்ந்த மாநிலங்களுக்கு இந்த மருத்துவத்தன்மை உள்ள குறியீடுகளை வந்து அளவுக்குள்ளாக வச்சுருப்பாங்க. இப்போ தமிழ்நாடு என்ன பண்ணாங்கன்னா வெறும் ரீப்ரொடக்டிவ் சைல்டு ஹெல்த், அதாவது குழந்தை மகப்பேறு உள்ள மகப்பேறு உள்ள அளவுக்குள் மட்டும் பார்க்காம அதர் இண்டிகேட்டர்ஸாக நம்மளை தான் பார்க்குறோம். எங்கள் பாப்புலேஷன் இவ்வளோ பேருக்கு டயபெட்டிஸ் இருக்குது, எங்கள் பாப்புலேஷன் இவ்வளோ பேருக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, எங்கள் பாப்புலேஷன் இவ்வளோ பேருக்கு வந்து புற்றுநோய்க்கான பாதிப்பான ஏற்படுற சூழல் இருக்குது. அதுக்கு எங்கள் அரசாங்கம் வந்து என்ன வகையான இன்டர்வென்ஷன் பண்ணுறது வந்து நாட்டோட வளர்ச்சி குறியீடில் யாருமே சேர்க்கலை. இது வந்து தனிச்சையாக தமிழ்நாட்டு முதல்வர் தன் மக்களுக்காக இதை தனிச்சா இந்த இண்டெக்ஸை பாருங்கன்னு சொல்கிறாரு. இப்போ 16 நிதிக்குழுவில் கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு ஒரு ஜீரியாட்ரிக் பாப்புலேஷன் ஆகிட்டு வரும், எங்களுக்கு வந்து ரீப்ரொடக்டிவ் நேஷ்னல் ரீப்ரொடக்டிவ் ரேஷியோ வந்து நாங்கள் குறைச்சிட்டோம். இப்போ வந்து குழந்தை வந்து இப்போ 2 குழந்தைங்க போய் ஒரு குழந்தை போய் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை மட்டும் வாழலான்ற அளவுக்கு பாப்புலேஷன் போயிடுச்சு. அப்போ வந்து ஒரு முதியோர் தன்மை உள்ள பாப்புலேஷனை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் ஜீரியாட்ரிக் ஹெல்த் கேரை நாங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம். அதுக்காக உங்கள் நிதி பகிர்வு கேட்குறதுக்கு ஒரு மெச்சூரான வரப்போகிற விஷயத்தை வந்து முன்கூட்டியே அதை வந்து கணிச்சு நிதி ஒதுக்கீடு கேட்குற முதல்வர் தான் நமக்கு இருக்கார். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட காம்பல்சரி இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி வளர்ந்த நாடுகளில் இருக்கிற இன்டர்வென்ஷன்ஸ் என்னென்ன பண்ணுறோமோ அதையும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி காம்பல்சரி இண்டெக்ஸில் கொண்டு நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து WHO டைரக்டரோ எனி டைரக்டர் வந்தால் கூட தமிழ்நாட்டில் இருக்கிற நீங்கள் சொல்கிற மாதிரி ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்து, மெட்டர்னிட்டி மார்டாலிட்டி அதுலேயும் ஃபைன் டியூனிங் பண்ணி எப்போ வந்து குழந்தை இறப்பு சதவீதம், தாய் இறப்பு சதவீதம் எப்படி குறைக்கலாம், தடுப்பூசியில் வேறு என்ன சேர்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஜெப்பனீஸ் பி என்செஃபலைட்டிஸ் வேக்சினேஷன் ப்ரோக்ராம் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த மூளைக்காய்ச்சல் நோய் வந்து கொசுனால் பரவுற நோயினால் ஹாட்ஸ்பாட் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து இப்போ எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் இப்போ அந்த வேக்சினேஷன் ப்ரோக்ராம் மாதிரி எந்த ஸ்டேட்லேயும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வேக்சினேஷன் ப்ரோக்ராம் இல்லை. ஏற்கனவே கார்சினோமா சர்விக்ஸ், அதாவது கர்ப்பப்பை அடிப்பகுதியில் புற்றுநோய்க்கான தடுப்பூசி கேன்சர் பற்றி ப்ரோக்ராம் வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டு லான்ச் ஆஸ் அ கம்யூனிட்டி ப்ரோக்ராம். நம்ம தான் முத்தமிழ் கலைஞர் இந்த பீரியடில் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினேஷனை வந்து நார்மல் வேக்சினேஷன் ஷெடியூலே நம்ம வந்து கொண்டு வந்தோம். அப்போ நம்ம வந்து ஹெல்த்தில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்கே கிடையாது. ஹெல்த் இண்டஸ்ட்ரீஸ் தான் ஆல்வேஸ் டைனமிக். மாடர்ன் இருக்கும் போது நோய்கள் தன்மையும் வெவ்வேறு ரூபத்தில் வெவ்வேறு வீரியத்தில் வந்து தான் இருக்க போது அதுக்கு தயார் நிலையை வந்து தன்னை அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கிற சூழல் தான் தமிழ்நாடு இருந்துக்கொண்டே இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டாட்டிக்கும் கிடையாது. நாங்கள் வளர்ச்சி அடைஞ்சிடும், இதுக்கு மேலே அடுத்த சேலஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும் சுகாதாரத்துறையில். அந்த சேலஞ்சஸ்க்கு ஏற்ப தான் தமிழ்நாட்டு முதல்வர் தன் திட்டங்களை வகுத்து கொண்டு இருக்கிறார்ன்ற நான் நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறீங்க. மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க, நீங்கள் என்ன பண்ணி பொறுத்து பார்ப்போம். நினைவும் கருத்துக்கு மிக்க நன்றி. நன்றி. மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். VVD 8 years of legacy in consumer goods.